வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம வழக்கமாக பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:15 மணி அளவில் $2,988 அப்படிங்கிற லெவலில் இப்போது அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு. $3,000 அப்படிங்கிறத இன்றைக்கி எட்டி பிடிச்சிருக்கு. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்து $3,000 எட்டி பிடிச்சது இன்றைக்கி நடந்திருக்கு. அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருக்கிறது 3,045. கிட்டத்தட்ட அதற்கு ஒரு 45 புள்ளிகள் முன்னாடி அது வந்து இன்றைக்கி உச்சத்துலேருந்து போயிருக்கு. 3,004 புள்ளிகள் வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னொரு 40 புள்ளிகள் போயிருந்ததுன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொட்டிருக்கலாம். நேற்று அது வந்து $2,950 வந்து ரொம்ப அழகாக கடந்து மேலே வந்துட்டாங்க. இன்றைக்கி இந்த $2,988 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்த கட்டமாக $3,045 நோக்கி போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா 3,205 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே 2,950 ஒரு முக்கியமான இப்போ சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இதை சப்போர்ட்டாக வைத்து கொண்டு மீண்டும் 3,045 நோக்கி கோல்டு தொடர்ந்து அடுத்த வாரம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை எடுக்குதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் 33.70 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $34 இந்த வாரம் டச் பண்ணிட்டாங்க. அடுத்து 35.90 தான் நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 33.50 வரைக்கும் இருக்குது. முன்னாடி ஏற்கனவே இது மேலே போயிருக்கு. இப்போ இந்த இடத்த 34.50 தொடர்ந்து உடைச்சதுனாலே ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு கொடுக்கறதுக்கு சில்வரில் வாய்ப்புகளாக மாறலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சில்வர் வரக்கூடிய வாரத்தில் தருதான்னு பார்ப்போம். 32.10 இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே போனதை நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து அதனுடைய ஏற்றமானது அடுத்த வாரம் தொடருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $67 ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. $65 நெருக்கத்திலே தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. 68க்கும் 65க்கும் நடுவிலவே இந்த வாரம் பூராவுமே ட்ராவல் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ க்ரூட் ஆயிலில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. இன்னமும் வந்து அதனுடைய இறக்கத்துலேருந்து அது மீண்டு வருவதற்கு வாய்ப்புகளை தராமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து இன்னமும் அது 65 கடக்காத வரைக்கும் நமக்கு மீண்டும் 72 நோக்கி போவதற்கான வாய்ப்புகளை தரும் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு வேளை 65 கடந்து கீழே செல்லும்போது $50 வரைக்கும் கூட நெருங்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ காத்திருந்து பார்ப்போம் க்ரூட் ஆயிலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி இந்த வாரம் 22,397 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த 22,430 இந்த 4 நாளும் சுற்றி வந்திருக்கு. குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஹாலிடே. நான் கோல்டு, சில்வருக்கு இன்றைக்கி கடைசி நாள் எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கணுமேங்கிறதுனால தான் இன்றைக்கி வெயிட் பண்ணி நிஃப்டி செக்மெண்ட்டை போடுறேன். அதனால் நிஃப்டி பொறுத்தளவில் இந்த 4 நாட்களும் ஒரு மிகப்பெரிய மாற்றம்ன்றதை பெருசாக கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட இந்த வாரம் ஏறி ஒரு 22,600க்கு மேலே போனால் கூட நிறுத்த முடியல. அந்த இடத்துல திங்கட்கிழமை அன்னைக்கு மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்துருச்சு. மிகப்பெரிய மாற்றங்கள்ங்கிறது இந்த வாரம் நிஃப்டியில் நமக்கு நடக்கலை. ஸோ காத்திருந்து பார்ப்போம் அடுத்து எந்த சைடு அதனுடைய போக்கு இருக்குது அப்படின்னு. 22,800 நோக்கி வேகமாக போகுதா, இல்லை மறுபடியும் 21,740 நோக்கி வர்றதுக்கு முயற்சி செய்தா வர வாரங்களில் அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாமா? செக்டார்ஸுகளை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 48,060 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. 48,580க்கு கீழே இந்த வாரம் க்ளோசிங் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் போன வாரமே அதற்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கிட்டத்தட்ட 48,000க்கு கீழே இந்த வாரம் நமக்கு நல்லாவே இறங்கி போச்சு. இருந்தாலும் க்ளோசிங் மட்டும் 48,060 கொடுத்துருக்காங்க. இன்னமும் 47,470 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கு கீழே போகாத வரைக்கும் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு பேங்க் நிஃப்டி எடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 23,290 போன வாரத்தை விட கொஞ்சம் பெட்டராக அப்படி மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு பிக் மூவ்னு சொல்ல முடியாது, பட் என்னமோ தடுமாற்றத்தோடு கொஞ்சம் மேலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கு.
அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது 24,050, 22,860க்கு நமக்கு கீழே வராத வரைக்கும் அடுத்து அங்கே நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளை எடுத்துக்குதா அப்படிங்கிறத ஃபின் நிஃப்டியில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 36,122 க்ளோசிங், 35,400க்கு நெருங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவும் இறங்கி மோசமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. 38,840 போன வாரத்துக்கு முன்னாடி கிராஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் இன்னமும் மோசமாக கீழே வந்துருச்சு. தொடர்ந்து அது இறங்கக்கூடிய வாய்ப்புகளை எடுத்து வச்சுக்க அப்படின்னா 33,100 வரைக்கும் அடுத்த கட்டமாக 35,400 கட் பண்ணி கீழே வரும்போது வாய்ப்புகளை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நிஃப்டி ஐடியில் இருக்கிறது நல்லது. அடுத்து நிஃப்டி பார்மா 20,386 க்ளோசிங், 20,470 இந்த வாரமும் கொண்டு போய் இடித்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்த வாரம் உடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 20,760 வரைக்கும் போகலாம். கீழே 19,680 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட் நிஃப்டி பார்மாலன்றதை வச்சுக்கோங்க. இந்த வாரம் பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது பார்மாவில் கிடைக்கல நமக்கு. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 51,779 க்ளோசிங், கொஞ்சம் 51,360க்கு மேலே கொண்டு வந்து போன வாரமே நிறுத்திட்டாங்க. அது அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. இன்னும் 52,550ங்கிறது அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் க்ளோசிங். இதுலேயும் பெரிய மாற்றம் இல்லை, இருந்த இடத்தையே மேக்ஸிமம் சுற்றி வந்திருக்கு நிஃப்டி மாதிரி. ஸோ இந்த வாரத்தினுடைய லெவல் வந்து 51,360 மேலே 52,550 நமக்கு இடப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இதில் எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 20,554 க்ளோசிங், 20,790 கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இந்த வாரம். போன வாரம் கொஞ்சம் அதுலேருந்து மேலே போய் க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த வாரம் மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ 19,985 மறுபடியும் ஒரு முக்கியமான சப்போர்ட்டுங்கிற லெவலை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷன் இருக்குது. ஸோ மேலே ஒரு வேளை இதற்கு கீழே போகாமல் 20,790க்கு மேலே அடுத்த வாரம் முயற்சி பண்ணி போயிடுச்சு அப்படின்னா 21,375 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி ஆட்டோவை பொறுத்த அளவில் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 800 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 860க்கும் 785க்கும் நடுவில் கிட்டத்தட்ட இந்த சில வாரங்கள் நின்றுக்கிட்டு இருக்குது. அதுவும் 820கிட்டே இந்த வாரம் ரொம்ப மேக்ஸிமம் சுற்றி இருக்குது. பார்க்கலாம் தொடர்ந்து இந்த லெவலுக்கு 785க்கு கீழே போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அல்லது இந்த இடத்த ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்து 860 கடந்து மேலே போகிறதுக்கு முயற்சி செய்தா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 8,777 க்ளோசிங், 8,950ங்கிறது ஒரு அருமையான ரெசிஸ்டன்ஸாக இப்போ அதை நிறுத்தி நமக்கு வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த உடைக்கிறதுக்கு இந்த வாரம் முயற்சி பண்ணி அதுக்கு மேலே போக முடியாமல் மீண்டும் கீழே வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 8,620 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ இதில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை நோக்கி மறுபடியும் வர்றதுக்கான முயற்சிகளை செய்தா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை வாய்ப்பு தரலை அப்படின்னா 8,950 கட் பண்ணும்போது நமக்கு மீண்டும் 9,805 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை தரலாம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். கீழே 8,120 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் மெட்டலுக்கு அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துருங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,021 க்ளோசிங் போயிருக்கு. 10,250 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட அது நெருக்கத்திலேயே தான் இன்னமும் க்ளோசிங் கொடுத்துட்ருக்காங்களே ஒழிய அதை கடக்க முடியல. அதுக்கு அடுத்தபடியாக 10,700 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கீழே 9,450 அப்படிங்கிற லெவல்லேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்தது மேலே வந்திருக்கிறதுனால இந்த லெவலை கடக்கிறதுக்கு முயற்சி வரும் வாரமாவது எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்குதா அப்படிங்கிறத நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸை பொறுத்தளவில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கல அப்படிங்கிறது எல்லா செக்டர்ஸ்லையுமே உறுதியாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 22,397 முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதுவுமே தராமல் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வெறும் 4 நாட்கள் மட்டுமே ட்ரேடிங் நடந்த இந்த வாரம் தொடர்ந்து இதனுடைய ஏற்றத்தையோ இறக்கத்தையோ பெருசாக கணிக்க முடியாத அளவுக்கு ஒரே இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த வாரத்தினுடைய சூழ்நிலை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னமும் வந்து மார்க்கெட் வந்து நான் போன வாரமும் இதான் சொன்னேன், நம்ம ஸ்டாக் வீடியோஸையும் நம்ம போட்டோம். இருந்தாலும் கூட என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு மேல் நோக்கி செல்வதற்கான தன்னை தயார்படுத்திக்காத நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இன்னமும் நமக்கு அமையலை. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு வேளை இதற்கும் கீழையும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தந்துடலாம். அதனால் ரொம்ப பொறுமையாகவும்
ஜென்டிலாகவும் நம்ம காத்திருந்து அதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது மட்டுமே நம்ம உபயோகப்படுத்தணும். அதுதான் நான் சொல்லுவேன், மேலே போகும்போது ஸ்டாக்ஸில் ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி மேலே போச்சுன்னா மட்டும் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அதுவும் கூட கீழே ஒரு நல்ல சப்போர்ட் லெவலை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு செய்யணும் இந்த மாதிரி நேரங்களில். அல்ல எனக்கு ஒரு நீண்ட நாட்களுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடிய பங்குகளாக நான் எடுத்து செய்கிறேன்னா நல்ல டிப்பு கிடைக்கும்போது நல்ல ஒரு சான்ஸாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த வாரம் நிஃப்டியினுடைய நிலவரம் இப்படி தான் இருக்குது. தொடர்ந்து ஸ்டாக்குகள் நல்ல ஸ்டாக்குகள் அமைஞ்சால் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.